சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக நாமக்கல் சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஓகே, தேங்க் யூ. நான் வெளியே கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. தேர்தல் பரப்புரைக்காக நாமக்கல் சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாமக்கல் மாவட்டத்துக்குட்பட்ட உழவர் சந்தை பகுதியில பொதுமக்கள் வியாபாரிகளை சந்தித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரிப்பு பணியில ஈடுபட்டு வருவதை பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று திமுக மற்றும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில இன்றைய தினம் நாமக்கல் மற்றும் பெரம்பூர் மாவட்டங்கள்ல மாலையில நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்துல திமுக மற்றும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் செல்லும் போது காலை நேரங்கள்ல நடைபயிற்சி மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்புல ஈடுபடுவது வழக்கம். அந்த வகையில தான் இப்ப நாமக்கல் தொகுதியில போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் ராணியை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்குகளை கேட்டு வருகிறார். நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை கேட்பதை பார்க்க முடிகிறது. நிறைய இடங்கள்ல பொதுமக்களை சந்திக்கும் போது திமுக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களின் பயன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பதும் வழக்கம். அதே மாதிரிதான் இப்ப நாமக்கல் மாவட்டத்திலையும் 5 ஆண்டுகள்ல திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொதுமக்களிடம் கேட்டு அதற்கு பிறகு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். வீட்டோட மாப்பிள்ளை தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.